வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். அபிராமி அந்தாதி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அபிராமி அந்தாதி என்பது தமிழ்நாடு திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் சிவன் கோவிலில் வசித்த அபிராமி அம்மன் மீது பாடிய கவிதைகளில் தமிழ் தொகுப்பு ஆகும். இந்த கவிதையை 18ஆம் நூற்றாண்டில் அபிராமி பட்டர் இயற்றினார். அபிராமி அந்தாதி பாடல் வரிகள் உள்ள இந்த பதிவில் ஒவ்வொரு பாடலின் சிறப்புகள் நான் சொல்கிறேன். அதன்படி உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி பாடி அன்னையினுடைய அருளை பெறலாம். உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் கேள்விகளுக்கும் இந்த அபிராமி அந்தாதியில் பதில்கள் உள்ளது. தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஓரார்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் எந்தன் சிந்தையுள்ளே தாரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. இதனுடைய ஆரம்பம் இதில் என்னென்ன விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோ அற்புதமான இதெல்லாம் நீங்கள் தினந்தோறும் உச்சரிக்க வேண்டிய அற்புதமான ஒரு மந்திரம். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே இதில் பதில் இருக்குது. இது என்னென்ன கேள்விகள்? ஞானமும் நல் வித்தையும் பெற. நல்ல ஒருத்தருக்கு ஒரு ஞானம் வேணும்னா அதற்கு உண்டான பாட்டிருக்கு. பிரிந்தவர் ஒன்று சேர, குடும்ப கவலையிலிருந்து விடுபட, உயர் பதவிகளை அடைய, மனக்கவலை தீர, மந்திர சித்தி பெற, மழையென வரும் துன்பம் பணியென நீங்க, பற்றுகள் நீங்கி பக்தி பெருகிட, நீங்கள் நினைத்தது எல்லாம் உங்கள் வசமாக, மோட்ச சாதனம் பெற, இல்வாழ்க்கையில் இன்பம் பெற, தியானத்தில் நிலை பெற, வைராகிய நிலை எய்த, தலைமை பெற, பெரும் செல்வமும் பேரின்பமும் பெற, முக்காலமும் உணரும் திறன் உண்டாக, கன்னிகைகளுக்கு நல்ல வரன் அமைய, மரண பயம் நீங்க, பேரின்ப நிலை அடைய, வீடு வாசல் முதலிய செல்வங்கள் உண்டாக, அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவம் தொலைய, இனி பிறவா நெறி அடைய, எப்போது மகிழ்ச்சியாக இருக்க, நோய்கள் நீங்க. இந்த மாதிரி எத்தனை இருக்குது? 101 விஷயங்கள் இதில் இருக்குது. சரிங்களா? இது உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதையும் நீங்கள் கண்டினியூஸாக சாண்ட் அதாவது படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நினைத்த காரியங்கள் நடைபெறும். உதாரணமாக, ஞானமும் நல்வித்தையும் பெற, உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மெனி அபிராமி என்பதன் விழித்துணையே. ஞானம், நல்ல கல்வி, குழந்தைகள்லாம் படிக்கலை, ஞானம் நல்ல கல்வி அப்படின்னா இதை மட்டும் படிச்சுட்டு இருந்தால் முடியாது. உங்களுடைய கடமையை செஞ்சுட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. பிரிந்தவர் ஒன்று சேர, இப்போ கணவன் மனைவி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க. அம்மா அப்பாக்குள்ளே சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை, அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை, இதெல்லாம்னா இந்த ஒரு நல்ல ஸ்டான்ஸா. துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இந்த பதிகத்தை நீங்கள் பாடணும். குடும்ப கவலையிலிருந்து விடுபட, அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே எருவி பிறந்தேன் நின் அன்பர் பெருமை என்னதாகரும் நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. இந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்குமே அபிராமி அந்தாதியில் பதில் இருக்குது. இதை நீங்கள் ஒரு பயபக்தியோடு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முயற்சிகள் எடுத்துகிட்டு வாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாகவே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பின்வரக்கூடிய வீடியோக்களில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.